வெல்கம் டு நெட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு ஸ்பிளிண்டர்ஸ் கெட் அண்ட் ஸ்டக் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்பிளிண்டர்ஸ்னா ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் வுட் ஆர் மெட்டல் ஆர் கிளாஸ், அதை தான் சொல்கிறோம். இது வந்து உங்கள் தோலில் பட்டு அதை உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்கள் பாடி அதை ஒரு ஃபாரின் இன்வேடராக தான் பார்க்கும். ஒரு மினி இன்ட்ரூடர் மாதிரி அதை ரிமூவ் பண்ணுறது உங்கள் பாடி எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணுது ஆர் செயல்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து முக்கியமாக ஒரு 5 ஸ்டேஜில் நடக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த இன்ட்ரூடரை வந்து டிடெக்ட் பண்ணுது. ஒரு ஸ்பிளிண்டர் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து என்டர் ஆகும்போது உங்க பாடி அதை வந்து ஈஸியா டிடெக்ட் பண்ணிடும். உங்க இம்யூன் சிஸ்டம் வந்து மேக்ரோபேஜஸ் அண்ட் நியூட்ரோபில்ஸ் அப்படிங்கிற இன்ஃப்ளமேட்டரி செல்ஸை வந்து உடனடியா ஆக்டிவேட் பண்ணுது. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த பகுதிக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வந்து இந்த ரெட்னஸ், ஸ்வெல்லிங், பெயின் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸ்பிளிண்டர்ஸோட உள்ள என்டர் ஆகி இருக்கக்கூடிய எந்த மைக்ராப்ஸையும் அட்டாக் பண்றதுக்கு WBC அதோட கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. இந்த ப்ராசஸில் வந்து பஸ் உருவாக்கலாம், அதாவது சீழ்பிடிக்கலாம். இதில் வந்து டெட் செல்ஸ் அந்த பாக்டீரியா ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இப்படி தான் இன்ஃப்ளமேஷன் வந்து நடக்குது. அடுத்த ஸ்டேஜ் என்கேப்சுலேஷன் ஆர் எக்ஸ்பல்ஷன், அதாவது உரையிடுதல் ஆர் வெளியேற்றுதல். பிரிண்டர் வந்து ரொம்ப டீப் அப்படின்னாக்கா அதை வந்து குயிக்காக வெளியில் தள்ள முடியாது. உங்கள் பாடியை வந்து, அதாவது உங்கள் பாடியில் வந்து இந்த ஸ்பிளிண்டர் இருக்க இடத்த வந்து ஒரு திசு பையில் வந்து என்கேப்சுலேட் பண்ணி அதை ஒரு வால் மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து ஓவர் டைமில் ஒரு ஸ்பிளிண்டரை வந்து சர்ஃபேஸை நோக்கி புஷ் பண்ணவும் செய்யலாம். இப்படி தான் வந்து இந்த என்கேப்சுலேஷன் வந்து நடக்குது. அடுத்த ஸ்டேஜில் வந்து ஸ்கின் பிரேக்ஸ் ஓப்பன் ஆர் இட் கெட்ஸ் அப்சார்ப்டு, ஏதாவது தோல் வெடிச்சிடுறது இல்லைன்னா தோல் உறிஞ்சப்படுதல். எவென்ச்சுவலி இந்த ஸ்பிளிண்டர் வந்து அதோட வழியில இருந்து வெளியேறுது, அதாவது அது எக்ஸ்டெண்ட் ஆகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஆர் இல்லைன்னா போதுமான அளவு சிறியதாக இருந்துச்சுன்னா அது ப்ரோக் டவுன் ஆகுது, இல்லைன்னா வந்து அது வந்து இம்யூன் செல்ஸால வந்து அப்சார்ப்ஷன் பண்ணப்படுது. ஸ்பிளிண்டர் வந்து நேச்சுரலா சிக்கி கொள்ளாத போது சில நேரங்களில் ஸ்பிளிண்டர் உள்ளே தங்கிடும். அப்போ வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வந்துடுது, பெயின் வர ஆரம்பிச்சிருது, இல்லைன்னா அந்த ஆப்சஸ் ஃபார்மேஷன் சீழ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த கேஸில் வந்து மேனுவலாக தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து ஸ்டெரைல் நீடில் ஒரு ட்வீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் இந்த காண்டாக்ட் டீட்டெயில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.